அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏற்கனவே இந்த வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ரொட்டேஷன்லாம் எல்லாமே இது தெரிஞ்சது தான். உங்களுக்கு இந்த 2 கையில் மாற்றுறது, இந்த ரொட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த ரொட்டேஷன் தான் ஒரு சின்ன விஷயம் சேர்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ட்ரிக்ஸ் பண்ணுற விஷயம் எல்லாம் எதிராளியை கவனம் திருப்பி அவங்களுக்கு தாக்கிறதுக்கான விஷயம். ஒருவேளை இந்த பயிற்சி நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து நல்லா பயிற்சி செய்யுங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இதுக்கான பயிற்சிக்கான வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செய்யுங்க. இந்த ஏற்கனவே இந்த ரொட்டேஷன் தெரியுன்றவங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. இதை இப்படி பிடிச்சிக்கோங்க, இதை தள்ளி விட்டு உங்கள் பைசப்ஸில் கீழே இடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இதை செஞ்சுருங்க. இது செய்யும்போது உங்கள் எல்போவில் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அடிப்படும் போது மின்சாரம் தாக்குற மாதிரி, அதாவது எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க, நிதானமாக பயிற்சி செய்யுங்க. இதை இப்படி பயிற்சி செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, இது இப்படி எடுத்து போட்டு மறுபடியும் இப்படி தட்ட போகிறீங்க. வந்து இப்படி தட்டுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நகர்ந்து இந்த இடத்துல தட்டும் போதோ அல்லது இந்த எலும்பில் படும்போதோ சரியான வலி இருக்கும். சரியான வலினா ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னு தெரியலன்ற மாதிரி தவிச்சு போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வலி. அதுதான் என்ன சொல்ல, தமிழில் சொல்லும்போது நிறைய வழக்கத்தில் சரியான வலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை இப்படி போட்டு இப்படி வெளியே எடுத்து போடுங்க, உள்ளே இப்படி தட்டுங்க. இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க. இதை பயிற்சி செஞ்சிட்டிங்கன்னா தான் இதில் என்ன பண்ணுங்க, அடுத்தது இப்படி மேலே அசைய விடுங்க. அசைய விட்டு இந்த கையால் இப்படி தள்ளுங்க. இந்த கையால் தள்ளி இப்படி தடுக்கணும். உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இப்படி அசைய விட்டு கையால் தள்ளி இதில் படணும், இது கையால் தள்ளி இதில் படணும். இதை பயிற்சி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் தெரியும் இல்லையா, இந்த இதில் இப்படி பிடிப்போம். இந்த பிடிக்கிறதுல என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் இப்படி தள்ளி விட போகிறோம். தெளிவாக கவனிங்க. 1 2 3 4 5 6 இப்படி நிறுத்திக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? 1 2 3 4 5 6 இப்படி நிறுத்திக்கணும். இப்படி நிறுத்தும் போது எதிராளியை பொறுத்த வரைக்கும் அடையா இவன் என்னடா தலைகீழே பிடிச்சிருக்கானேன்னு சொல்லி ஒரு அவனுக்கு அந்த கவனம் வரும்போது என்ன செய்யணும்னா இந்த கையில் கழுத்தில் பிடிக்கணும். இதுங்களா ஒரு இழு நேராக நீங்கள் இழுத்துடலாம். இந்த கழுத்தில் போட்டு பயிற்சி பண்ணுறதுக்கான வீடியோஸும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சி எப்படி இப்படி கண்ட்ரோலோடு பண்ணுறது, இந்த கழுத்தில் எப்படி போட்டு சரியான நேரத்தில் இப்படி பிடிச்சி இப்படி பண்ணுறது நான் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாமே நிதானமாக பார்த்து பாதுகாப்பாகவும் நிதானமாக பயிற்சி செய்யுங்க. உங்கள் எல்லாராலையும் இதை பண்ண முடியும். ஒருவேளை இந்த வீடியோ முதல் முறை பார்க்குறீங்க, ஐயோ இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு இப்படி இழுக்கும்போது பின் தலையில் அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக பயிற்சி பண்ணுறதுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை நிதானமாக பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்க இதை செய்யுங்க. 1 சரிங்க, 1 2 1 2 3 4 இதை பிடிப்போம் இல்லையா, இந்த பிடிக்கிறத என்ன பண்ணுவோம், நீங்கள் தட்டி விட போகிறீங்க. பிடிக்கிறத விட்டுட்டு தட்டி விட போகிறீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் செய்கிறேங்க. நீங்கள் 1 2 3 4 இருக்கியா, இதை செய்யும்போது தான் இந்த மாதிரி வெளியே போகும். இப்போ கழுத்தில் வந்து பட்டிருக்கு. இது மாதிரி வெளியே போகும்போது இந்த மாதிரி அடிகள் படும். நிதானமாகவும் பாதுகாப்பு பயிற்சி ஒரு அவசரம் பதட்டப்பட்டு இப்போ தள்ளிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இந்த காதில் இந்த பக்கம்லாம் அடிபடுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 இந்த 6 நிறுத்திட்டு தான் என்ன பண்ணுவோம், எதிராளி தலைக்கீழே பிடிச்சிருக்கான்னு நினைக்கும் போது தான் நம்ம இந்த கழுத்தில் இழுத்து ஒரு பீச் மாதிரி ஒரு செய்ய போகிறோம். சரிங்களா? 1 2 3 4 5 6
நிறுத்துறோம், கையை நிறுத்தணும். டக்குன்னு கொண்டு போகுது, டக்குன்னு முகத்தில் இந்த தாடையில் அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1 2 3 4 5 6 நிறுத்துங்க. எதிராளி இப்போ நீங்கள் நிறுத்திட்டு நினைக்கும் போது இந்த பக்கம் பிடிச்சிட்டு வரும். தெரிஞ்சுங்களா? நான் எந்த அளவுக்கு எக்ஸ் கொண்டு போய் பிடிக்கிறேன்னு. இந்த கை வந்து எக்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸில் கை மாட்டோம். இப்போது எதிராளி பொறுத்த வரைக்கும் எந்த கையால் நீங்கள் இழுத்து இப்படி வீசுவீங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. எதிராளி நினச்சின்னு பாரு, நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு. இதை கொண்டு வந்து சரியாக அப்படி போட்டுட்டீங்க. எதிராளியை இதே கையால் கூட மறுபடியும் தாக்கலாம். இல்லை இதை போட்டு இந்த கையால் ஒரு எழுதினா முகத்தில் படும்போது இந்த எலும்பு தனியாக நகர்ந்து விடும். பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய பாதுகாப்பும் மிக மிக அவசியம். உங்களை சுற்றி உங்களை சார்ந்து இருப்பவர்களுடைய பாதுகாப்பும் மிக மிக அவசியம். சரிங்களா? நிதானமாகவும் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். இதை 2 கையிலையுமே பயிற்சி பண்ணுங்கள். இதை நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு நிதானமாக போடுங்க. போட்டு பிடிங்க. நிதானமாக எத்தனை வாட்டி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. இப்படி வந்து தோல் இடிச்சிக்கிறது, இல்லை இந்த பக்கம் போய் சுற்றி போகிறது, இந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நல்லா நிறுத்தி நிதானமாக போட்டு பிடிங்க. நல்ல கையை உங்களால் பிடிக்க முடியும். பிடிச்சி ஒரு இழு. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.